ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவாரண்டைன் காலத்தில் வந்து பலவிதமான சிக்கல்களை நம்ம மாட்டிக்கிருக்கோம். பணத்தேவைகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்குறதும் இல்லை எல்லா வித தேவைகளுக்கும் நம்ம வந்து பணத்தை தான் தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி நம்ம பணத்தை தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இப்போ வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வேலைவாய்ப்பு இப்போ நம்மளுக்கு கிடையாது. இப்போ வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கவும் முடியாது. இப்போ நான் வந்து ஒரு மியூசிக் டீச்சர். என்னால் கிளாஸஸ் எடுக்க முடியாது. நான் வந்து ஹோம் டியூஷன்ஸ் எடுத்துக்கிருந்தேன். மதுரை விருதுநகர்லாம் ஹோம் டியூஷன்ஸ் எடுத்துக்கிருந்தேன். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ யார் வீட்டுக்கும் போக முடியாது. எல்லாமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால நானும் என்னோடய வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. வேற ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ளேயும் போய் என்னால் உட்காந்து கிளாஸஸ் எடுக்க முடியாது. அதனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ கிளாஸஸ் வந்து எடுக்க முடியலை. இப்போ இந்த நேரத்தில் மற்ற டீச்சர்ஸும் ஓகே, இப்போ ஸ்போர்ட்ஸ் கிளாஸஸ் இருக்கவங்க, ஜிம்மு, யோகா, லாங்குவேஜ் கிளாஸஸ் எடுக்கிறவங்க யாருனாலையுமே இப்போ வந்து அவங்க வீட்டை தாண்டி வெளியே போய் கிளாஸஸ் எடுக்க முடியாது. அப்படி கிளாஸஸ் எடுக்க முடியாதவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன வழி இருக்குன்னா, இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறது தான். இப்படி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்து தான் இப்போதைக்கு நம்ம வந்து வருமானம் ஈட்ட முடியும். இப்படி ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கணும்னா பலவிதமான வழிமுறைகள் இருக்கும். ஆனால் அந்த வழிமுறைகள் தெரியாமல் சில பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்போ குவாரண்டைன் முடிஞ்சு 3 மாதம் குவாரண்டைன் ஆரம்பித்து இந்த 3 மாதம் ஆயிடுச்சு. இந்த கொரோனா பிரச்சனை ஆரம்பித்து அப்படி ஆரம்பித்தும் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் சம்மந்தமான வீடியோ வந்து இப்போ ஏன் போடுறேன்னா, இன்னும் அந்த விஷயங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், இது மூலியமாக அவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்போ, பயங்கரமான ஒரு வெப்கேமோ, உங்களுக்கு இல்லை ஒரு ஹை டெஃபனிஷனாக இருக்கிற ஹெச்டி லெவலில் இருக்கிற கேமராவோ, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற ஒரு நெட் கனெக்ஷனோ உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு மொபைல்லையோ நீங்கள் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏர்டெல், மற்ற நெட்வொர்க் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கிருப்பீங்கன்னா அதுலேயே நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோலையோ இல்லைனா ஜூம் ஆப் வந்து இப்போ வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது சைனா ஆப்னால பேன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் அது இல்லாட்டினாலும் உங்களோட ஹூடியோ இருக்குது, அப்போது ஸ்கைப் இருக்குது. ஸ்கைப்பில் வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கலாம். ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கும்போது இப்போ நம்ம எந்த விதமான வழிமுறைகளில் ஸ்டூடெண்ட்ஸை நம்மளை தேடி வருவாங்க. இப்போ பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கள வச்சு நீங்கள் கிளாஸஸ் எடுக்கலாம். அவங்கள கான்டாக்ட் பண்ணி ஃபோன் மூலியமாகவோ, வாட்ஸ்அப் மெசேஞ்சர் மூலியமாகவோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் எடுக்கலாம். புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி கிளாஸஸ் எடுக்கணும்னா, இப்போ நீங்கள் வந்து புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் வந்து உங்களை சம்மந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த சம்மந்தமான நீங்கள் என்னென்ன மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, என்ன டைமிங்கில் என்ன ஃபீஸ் வாங்குறீங்க, பெர் ஹவருக்கு எவ்வளோ என்ன கிளாஸ் வாங்குறீங்க, பெர் வீக்குக்கு எத்தனை கிளாஸ் எடுக்கிறீங்க, மந்த்லி எத்தனை கிளாஸஸ் எடுக்கிறீங்க, என்னென்ன டைமிங்கு, அந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அப்போது நீங்கள் இன்ஸ்டியூட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இன்ஸ்டியூட்டோட நேமு, கான்டாக்ட் நம்பரு, வெப்சைட்டு அட்ரஸ்ஸு, இமெயில் அட்ரஸ்ஸு, வாட்ஸ்அப் நம்பரு, இன்ஸ்டாகிராம், இதில் எல்லாத்துலேயுமே அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணணும். இப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நீங்கள் வந்து லிங்க்கு ஷேர் பண்ணி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு தம்ப்நெயில் மேக்கர்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து தம்ப்நெயில் வைப்பாங்கள்ல, ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் மாதிரி வந்து நிற்கும். அந்த பிக்சர் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோக்குள்ளே போயிடும். அந்த மாதிரி மேக் பண்ணுற ஒரு ஆப் தான் இந்த தம்ப்நெயில் மேக்கர். இந்த தம்ப்நெயில் மேக்கரில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் உங்கள் சம்மந்தமான டீட்டெயில்ஸ், உங்கள் ஃபோட்டோவை போட்டோ, அதில் வந்து நான் இந்த மாதிரி வயலின் கிளாஸஸ் எடுக்கிறேன், ஸ்விம்மிங் இந்த மாதிரி ஜிம், யோகா, அந்த மாதிரி நான் நிறையா டிப்ஸ் கொடுக்குறேன், நான் வந்து இந்த பியூட்டிஷியன் கிளாஸஸ் எடுக்கிறேன், இந்த மாதிரி நான் ஏதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் எடுக்கிறேன், டிராயிங் கிளாஸஸ் எடுக்கிறேன், இந்த மாதிரி லாங்குவேஜ் கிளாஸஸ் எடுக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணி அந்த தம்ப்நெயில் மேக்கரில் எடிட் பண்ணி போடலாம். இதில் வந்து உங்களுக்கு இந்த தம்ப்நெயில், இப்போ ஒரு ஃபோட்டோவில் வந்து ஃபோட்டோ ஆப் இருக்கும். அதை நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி காமிக்கிறது, வயசான மாதிரி காமிக்கிறது, அப்படி எடிட் பண்ணி சேவ் பண்ணும்போது கீழே வந்து அந்த ஆப்போட பேர் வந்து ஓரத்தில் வரும். அது வந்து வாட்டர் மார்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாட்டர் மார்க் எதுவுமே இந்த தம்ப்நெயில் மேக்கரில் வராது. அதனால் நீங்கள் கொடுக்குற பிக்சரு, ஃபோன் நம்பர் எல்லாமே கிளாரிட்டியாக கொடுக்கலாம். எல்லா விதமான பின்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் உங்கள் போஸ்ட் பண்ணனாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் பண்ணாலும் சரி, ட்விட்டரு, அப்புறம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இது போக பல என்னென்ன விதத்தில் சோசியல் மீடியா இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மெட்டோட சைஸு, அந்த ஃபோட்டோவோட சைஸ் முதற்கொண்டு எல்லாமே இதிலேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக அதில் எடிட் பண்ணி உங்கள் போஸ்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்குது, நிறையா குரூப்ஸ், பிஸ்னஸ் சம்மந்தமான குரூப்ஸ்ன்னு நீங்கள் தேடினீங்கன்னா, இப்போ மதுரையில் இருக்கீங்கன்னா மதுரை பிஸ்னஸ் குரூப் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் நிறையா குரூப்ஸ் வரும்.
அதில் ஜாயின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் எதுக்காண்டி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் செல்லரா பையரா சர்வீஸ் ப்ரொவைடரா இல்லை சேல்ஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க. அது எஸ் நோ அது உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கோ அதை போட்டுக்கலாம். சில இதில் மொபைல் நம்பர் கேட்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அதில் அட்மினாக இருக்கவங்க அதை வந்து ஓகே கொடுத்து உங்களை வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்ரூவ் பண்ண பிறகு நீங்கள் அந்த குரூப்பில் மெம்பர் ஆகிடுவீங்க. அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். குறைஞ்சது ஒரு 10,000 மெம்பர்ஸுக்கு மேலே இருக்கிற குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின்டு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக ஜென்ரலான குரூப்ஸில் வந்து அதிகமாக யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்மந்தமான குரூப்ஸு, அதாவது சேல்ஸ் சம்மந்தமாக ஆன்லைன் சேல்ஸ் அந்த மாதிரி, இல்லை சர்வீஸ் பேஸ்டு எஜுகேஷனல் பேஸ்டு ஏதாவது வெப்சைட் இருக்குன்னா அதில் இது ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்குன்னா அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம். அது போக வேறு வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸாக வைக்கிறது. அப்புறம் ஃபேஸ்புக் குரூப்ஸில் சொன்னேன். அப்புறம் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபோட்டோஸ் போட்டு உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம், டேக் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி போடும்போது உங்களுக்கு நிறையா வியூவர்ஸ் வருவாங்க. அதுலேருந்து உங்களுக்கு நியூ கிளாஸஸ் கிடைக்கும். அது போக இந்த ஜஸ்டைல் சுலேகா மாதிரி இந்த நேரத்தில் என்கிட்ட காசு இல்லை, ஜஸ்டைலில் போட்டால் ஒரு மினிமம் அமௌண்ட் கேட்பாங்க, 3000 4000 ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. சுலேகாலையும் அந்த மாதிரி மினிமம் அமௌண்ட் கேட்பாங்க. அப்படி உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா நீங்கள் சுலேகாவில் போட்டாலும் சரி, ஜஸ்டைலில் போட்டாலும் சரி. ஜஸ்டைலில் போட்டால் உங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க ஒரு கிளாஸ் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. யார் கால் பண்ணுறாங்களோ, இப்போ நான் வந்து கிளாஸ் கேட்குறேன்னு ஜஸ்டைலில் வந்து ஒரு நம்பரை பார்த்து நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்னா என்னோடய நம்பர் வந்து உங்கள் இதில் ஒரு 10 பேருக்கு போகும். 10 பேர் யார் யார் பக்கத்தில் இருக்காங்களோ, எனக்கு பக்கத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னோட நம்பர் போகும். அதே மாதிரி உங்கள் நம்பரும் எனக்கு ஒரு மெசேஜஸ் நான் வந்து கால் பண்ணி கேட்பேன். இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கா சார்னு கேட்பேன். உங்களுக்கு வந்து இப்போ கன்வீனியண்ட்டாக இருக்குது, இல்லை டைமிங் கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஃபீஸ் கன்வீனியண்ட்டாக இருக்குது, எனக்கு ஓகே அப்படின்னா அவங்க வந்து அந்த கிளாஸஸ் வந்து ஓகே கொடுத்துக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ சுலேகாவில் வந்து எப்படின்னா, இப்போ பேசிக்காக ஒரு 5000 ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். ஒரு லீடுக்கு 50 ரூபான்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கேட்குறேன், இல்லை ஸ்போக்கன் ஹிந்தி கேட்குறேன், இல்லை ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ்க்கு வந்து நான் கேட்கும்போது இப்போ எனக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு இன்ஸ்டியூட்டோட நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பருக்கு நான் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் எடுக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்குறேன். உடனே நீங்கள் சொல்கிறீங்க அதுன்னு சொல்லி ஓகே சார் நான் கிளாஸ் வரேன் சார், ஆன்லைன் கிளாஸஸ் வரேன் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டேன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இப்போ அந்த 4000 5000 நீங்கள் கட்டுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 50 ரூபா மட்டும் பிடிச்சிக்குவாங்க. வெறும் 50 ரூபா, ஒரு லீடுக்கு 50 ரூபா. அந்த லீடு உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கு 50 ரூபா பிடிச்சிக்குவாங்க. லீடு உங்களுக்கு ஓகே ஆகலை, நான் வந்து அவங்க வந்து ஆண்ட்ராய்டு கிளாஸ் கேட்டாங்க, அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அதுக்கப்புறம் கேட்கல, அப்புறம் இந்த மாதிரி ஃபீஸ் வந்து கட்டுப்படி ஆகலை, ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அந்த லீடு வந்து அதாவது அந்த கிளைண்ட் வந்து உங்களுக்கு வரலேன்னா அந்த 50 ரூபா திருப்பி உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். இல்லை இந்த பிரச்சனைலாம் எனக்கு வேணாம், என்கிட்ட வந்து அமௌண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்குது. அதுலேயே நீங்கள் பே பண்ணியும் சர்வீஸ் வாங்கிக்கலாம், பே பண்ணாமையும் நீங்கள் சர்வீஸ் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வெப்சைட் என்னென்ன வெப்சைட்னா teacheron அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயிலெலாம் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க மெயில் பண்ணுவாங்க. அதில் வந்து கிளைண்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்டோ இல்லை அந்த கோர்ஸ் யாருக்கு விரும்புகிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸு ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அக்செப்ட்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் learnpickனு ஒரு ஆப் இருக்குது. அப்புறம் உர்பான் ப்ரோ, அதுக்கப்புறம் superprof வெப்சைட் வந்து பெய்டும் இருக்குது, நான் பெய்டும் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ சர்வீஸாக. அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட சர்வீஸ் நீங்கள் என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறீங்க, என்ன டைமிங் எடுக்கிறீங்க, ஆன்லைன் கிளாஸஸா, 1-to-1 கிளாஸஸா, ஹோம் டியூஷன்ஸ் எடுக்கிறீங்களா, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து என்ன கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் வந்து டெமோ கிளாஸ் ஃப்ரீயாக எடுக்கிறதுன்னு எடுக்கலாம். எவ்வளோ பெர் ஹவருக்கு வாங்குறீங்கன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிளைண்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கேட்குறாரு, இல்லை ஐஎல்ஸ் டோஃபல் ஜிஆர்இ ஏதோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கிளாஸஸோ, ஒரு மியூசிக் கிளாஸஸோ, இல்லை ஒரு யோகா கிளாஸஸோ கேட்குறாருன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. யார் கிளாஸ் உங்கள் கிளாஸை வந்து விரும்பி கேட்குறாங்களோ அவங்களோட மெயில் உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து அந்த ஃபீஸ் ஓகேன்னு சொல்லி வந்துடும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த superprof வந்து ஒரு டேஷ்போர்டு வந்துடும். உங்கள் சைட்லேருந்து ஒரு டேஷ்போர்டு வரும். ஆப்போசிட் சைடு இருக்கவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கிளாஸ் நான் விரும்புகிறேன்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க. மெயிலாகவும் வரும், உங்களுக்கு டேஷ்போர்டில் மெசேஜஸாக வரும். அதை அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா கீழே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் ஜென்ரேட் ஆயிரும். அதில் வந்து நம்மளை பற்றின டீட்டெயில் அவங்களுக்கு போகிற மாதிரி, நான் வந்து இப்போ என் பேர் மாணிக்கராஜானா, நான் வந்து வயலின் கிளாஸஸ் எடுக்கிறேன் மதுரையில்,
நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். இந்த மந்த்லி 350 கிளாஸ் ஃபீஸ் ஓகே, இது வந்து உங்களுக்கு ஓகே, நான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் ஜென்ரேட் ஆகி இருக்கும். அதில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் அப்படின்ற மெசேஜ் அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். அதில் எடிட் பண்ணி இந்த மாதிரி நான் ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கிறேன் ஓகேனா நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். இல்லை நான் ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கலைன்னா அதை எடிட் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் ஓகேவாயிரும். ஓகேவா? இது போல் நீங்கள் வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த குவாரண்டைனில் நம்மளை சமாளிக்கிறதுக்கு வந்து இந்த கிளாஸஸ் எடுக்கிறவங்க சமாளிக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு வழி தான் இருக்குது. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்து தான் நம்ம இப்போதைக்கு சமாளிக்க முடியும். ஸ்கூல்ஸ் எப்போ திறப்பாங்கன்னு தெரியல. ஸ்கூல்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட ஓனர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸை வந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து எந்த ஸ்கூல்ஸ்க்கும் போக முடியாது, எந்த இன்ஸ்டியூட்ஸும் ஓப்பன் பண்ண முடியாது, எந்த இன்ஸ்டியூட்ஸுக்குமே கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கல. அதனால் வீட்டில் இருந்துகிட்டே உங்கள் மொபைலில் வச்சு நீங்கள் கிளாஸஸ் எடுங்க. அப்படி உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குன்னா நீங்கள் லேப்டாப்பை வச்சு கிளாஸஸ் எடுக்கலாம். ஜியோ வந்து மந்த்லியில் ஒரு த்ரீ மந்த்துக்கே 600க்குள்ளே தான் வரும். போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 GB வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் அதிலே கிளாஸஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது போல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்குள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.